எல்லோருக்கும் வணக்கம். இன்னையோட வீடியோல நாம லெட்ஜரை பாத்தீங்கன்னாக்கா ஒரு 2-3 நாள் ஆகுது. ஃபர்ஸ்ட் நம்ம லெட்ஜர் செக் பண்ணிடலாம். அடுத்து பேங்க் நிப்டி ஆப்ஷன்ல நான் நேத்து சொன்ன ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதுல நான் என்ன மாதிரியான ஆப்ஷன் எடுத்திருக்கேன், அதுல என்ன ப்ராஃபிட் லாஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நேத்து சொன்ன ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது பார்க்காதவங்க அதோட லிங்க் நான் கீழே கொடுத்திருக்கேன், ஓபன் பண்ணி பாருங்க. அடுத்து ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்காக பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஸ்டாக் இன்னைக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கு. அது என்ன ஸ்டாக் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். அதை முடிச்சுட்டு 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல என்ன மாதிரியான ஸ்டாக்லாம் இன்னைக்கு நான் செலக்ட் பண்ணிருக்கேன், அதுல என்ன ப்ராஃபிட் லாஸ்ன்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நம்ம லெட்ஜர் செக் பண்ணிடலாம். 16ஆம் தேதி ஜூன் மாசம் 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல நான் 1,78,065 ரூபாய் 78 காசு வச்சு நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இப்ப கரண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னாக்கா 1,89,485 ரூபாய் 69 காசு. நமக்கு ஒரு 13% பாத்தீங்கன்னா ஹையஸ்டா பாத்தீங்கன்னா வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு. இப்போ 50% அதுல இருந்து குறைஞ்சிருக்கு. இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு 6% இப்போதைக்கு ப்ராஃபிட்ல தான் இருக்கோம். மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னாக்கா நிப்டி ரீசெண்டா ஒரு வாரமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு 1000 பாயிண்ட் கிட்ட இறங்கி இருக்கு. இப்போ மியூச்சுவல் ஃபண்டுக்கு நம்ம எதிர்பார்த்து பாத்தீங்கன்னா இந்த டவுன் ட்ரெண்ட் தான். எந்த அளவுக்கு மார்க்கெட் கீழே டவுன் ட்ரெண்ட் வருதோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா நம்ம குறைஞ்ச ரேட்ல பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்க போறோம். சோ இது வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னும் போது இப்போதைக்கு நம்ம பர்சன்டேஜ் பார்த்து ஒன்னும் கவலைப்பட தேவையில்ல. இருந்தாலும் பாத்தீங்கன்னாக்கா மியூச்சுவல் ஃபண்ட் பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு 7.5% கிட்ட நமக்கு ப்ராஃபிட் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு 2.5% வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ல இருக்கு. ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்காக ஒரு ஸ்டாக் இன்னைக்கு என்டர்பிரைஸ் கிடைக்கிற மாதிரி இருக்கு, அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது பேங்க் நிப்டி இன்னியோட ட்ரெண்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் சார்ட். இது வந்து பாத்தீங்கன்னாக்கா நேத்தியோட லாஸ்ட் கேண்டில் கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. இன்னியோட ஃபர்ஸ்ட் கேண்டிலும் பாத்தீங்கன்னாக்கா கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. சோ நம்ம பை போகலாம். ஆக்சுவலா இங்க நம்ம பை போறோம் அப்படின்னா என்டர்பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா 38,986. நமக்கு எவ்வளவு ஹை ஆயிருக்கு பாருங்க, 39,079. கிட்டத்தட்ட ஒரு 90 பாயிண்ட்டுக்கு வந்து மேல வந்திருக்கு. நம்ம டார்கெட் புக் பண்ணல அப்படின்னாக்கா செகண்ட் கேண்டிலே நம்ம எக்ஸிட் ஆகலாம். என்ன ரீசன் பாத்தீங்கன்னாக்கா டே ஹை வரக்கூடிய கேண்டில் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கேண்டில், அந்த ரீசனுக்காக நாம இங்க எக்ஸிட் ஆகலாம். ஆனா நான் இன்னைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜில பிசினஸ் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா நேத்து சொல்லி இந்த ஸ்ட்ராட்டஜி தான். ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் ஆகுது, அதாவது ஃபர்ஸ்ட் கேண்டிலோட ஹை பிரேக் ஆயிட்டு க்ளோஸ் ஆகுதுன்னா அங்க பை போக போறோம். அதே போல ஃபர்ஸ்ட் கேண்டிலோட கீழே அந்த லோ கீழே க்ளோஸ் ஆகுதுன்னா நம்ம செல் போக போறோம். அந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நான் பிசினஸ் பண்ணிருக்கேன். அப்படி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு அடுத்து செகண்ட் கேண்டில் பாத்தீங்கன்னாக்கா மேலேயும் போகல கீழேயும் போகல, சென்டரா க்ளோஸ் ஆகுது. மூணாவது கேண்டில் பாத்தீங்கன்னாக்கா செகண்ட் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகுது. இங்க நாம புட் ஆப்ஷன் போக போறோம். ஓகே, இங்க செல் போயிட்டோம் அப்படின்னாக்கா நான் பேங்க் நிப்டில 80 பாயிண்ட் வைப்பேன். அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட லோ பாருங்க 38,405, 38,844, கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்டுக்கு மேல நமக்கு டவுன் ட்ரெண்ட் வந்திருக்கு. இதை பேஸ் பண்ணி நான் ஆப்ஷன்ல என்ன ட்ரேட் பண்ணிருக்கேன் அதையும் பார்க்கலாம். இன்னைக்கு பேங்க் நிப்டில பாத்தீங்கன்னாக்கா ஆப்ஷன் வந்து காலையில புட் ஆப்ஷன் எடுத்திருக்கேன். 501 ரூபாய் 5 காசுக்கு புட் ஆப்ஷன் நான் பை பண்ணிருக்கேன். டார்கெட் பாத்தீங்கன்னாக்கா 80 பாயிண்ட், 592 ரூபாய் 10 காசு, 80 பாயிண்ட்டுக்கு மேலே வச்சிருக்கேன். சோ நமக்கு ப்ராஃபிட் அப்படின் போது பாத்தீங்கன்னாக்கா 2,276 ரூபாய் ப்ராஃபிட் வருது. அடுத்து பட்ஜ் ஃபைனான்ஸ் ஒரு ட்ரேட் எடுத்திருக்கேன். இதுல பாத்தீங்கன்னாக்கா 70 ரூபாய் ப்ராஃபிட் வந்திருக்கு. இதுல என்ன ட்ரேட் பண்ணிருக்கேன் அதையும் சொல்றேன். இது பட்ஜ் ஃபைனான்ஸோட 15 மினிட்ஸ் கேண்டில் சார்ட். ஃபர்ஸ்ட் கேண்டில் கிரீன் கேண்டில், செகண்ட் கேண்டில் பாருங்க மேலேயும் க்ளோஸ் ஆகல கீழேயும் க்ளோஸ் ஆகல, சோ அது நியூட்ரல். அடுத்த கேண்டில் பாருங்க செகண்ட் கேண்டிலுக்கு மேபி பாத்தீங்கன்னாக்கா செகண்ட் கேண்டிலோட லோ வந்து 7,265 ரூபாய். தேர்ட் கேண்டில் பாத்தீங்கன்னா க்ளோஸ் 7,265 ரூபாய். நான் பேங்க் நிப்டியும் ஒரே டைம்ல பார்க்கணும், இந்த பட்ஜ் ஃபைனான்ஸும் ஒரே டைம்ல நான் வாட்ச் பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இது 7265 கீழே க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மார்க்கெட், அதாவது இந்த கேண்டிலோட வியூலயே பிரைஸ் பார்க்காம வியூலயே பார்த்து நான் பாத்தீங்கன்னா செல் போயிட்டேன். சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கவனிக்கவே இல்லை அந்த பிரைஸ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு 0.5% ப்ராஃபிட்ல 50% நான் இங்க புக் பண்ணிட்டேன். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இங்க டே லோ வரக்கூடிய கேண்டில் வந்து கிரீன் கேண்டில் ஃபார்ம் ஆகுது. அதனால பாத்தீங்கன்னா 50% வந்து எக்ஸிட் ஆயிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு கிரீன் கேண்டில் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் ஆகுது அப்படின்னு மேல போகும் அப்படின்ற காரணத்துக்காக நான் இங்க பை பண்ணிட்டேன். பட் ஆனா அங்க போகல, இங்க எக்ஸிட் ஆயிடுச்சு. அதனால தான் பாத்தீங்கன்னாக்கா நோ கெயின் நோ லாஸ்ல முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்ஸ்க்காக நமக்கு என்டர்பிரைஸ் வர மாதிரி இருக்கிற ஸ்டாக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா இந்த அஷப்பூர் மீன் இந்த ஸ்டாக் தான் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு இன்னைக்கு என்டர்பிரைஸ் வர மாதிரி இருக்கு. இந்த ஷார்ட் டேர்ம் ஹோல்டிங்காக நம்மளோட கான்செப்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா அந்த ஸ்டாக் பாத்தீங்கன்னா 52 வீக்ஸ் லோ வரணும்,
52 வீக்ஸ் லோ வரக்கூடிய ஸ்டாக் இன்னைக்கு 52 வீக்ஸ் லோ வருது அப்படின்னா நேத்தியோட ஹையை பிரேக் ஆயிட்டு இன்னைக்கு க்ளோஸ் ஆகணும். அப்படி இல்லைன்னா இன்னியோட, அதாவது இன்னைக்கு 52 வீக்ஸ் லோ வந்திருக்கு, இன்னியோட ஹை பிரேக் ஆயிட்டு நாளைக்கு க்ளோஸ் ஆகணும். இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட கான்செப்ட். இன்னைக்கு பாருங்க இந்த ஸ்டாக் இன்னைக்கு தான் பாத்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷா 52 வீக்ஸ் லோ வந்திருக்கு. அதே டைம்ல நேத்தியோட ஹை பிரேக் ஆயிட்டு க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்கு. நேத்தியோட ஹை பாத்தீங்கன்னாக்கா 91 ரூபாய் 45 காசு. இப்ப ட்ரேட் ஆகுது பாத்தீங்கன்னா 91 ரூபாய் 90 காசு ட்ரேட் ஆகுது. நமக்கு மார்க்கெட் க்ளோசிங்ல 91 ரூபாய் 45 காசுக்கு மேல க்ளோஸ் ஆகிற மாதிரி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நாம இதை பை பண்ணி வச்சுக்கலாம். சோ இன்னைக்கு நமக்கு பை பிரைஸ் கிடைச்சிடுச்சு அப்படின்னா இன்னும் ஒரு 2 நாள்ல நமக்கு டார்கெட் எவ்வளவு போகுது அப்படின்றத நீங்க வெயிட் பண்ணி பாருங்க. 20 மாதங்கள் என்னோட டார்கெட் கான்செப்ட்ல இன்னைக்கு இன்ட்ராடேக்காக மொத்தம் 6 ஸ்டாக் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். அதானி போர்ட்ஸ், HDFC, மாருதி, HDFC பேங்க், ஏசியன் பெயிண்ட், இண்டால்கோ. இந்த 6 ஸ்டாக்ல நமக்கு என்ன ப்ராஃபிட் லாஸ் வந்திருக்கு அதையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த 6 ஸ்டாக்ல பாத்தீங்கன்னா இன்னைக்கு 5 ஸ்டாக் தான் நமக்கு எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. இந்த 5 ஸ்டாக்ல டோட்டலாவே பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ப்ராஃபிட்ல தான் புக் ஆயிருக்கு. நெட் MTM அப்படின்னு பார்க்கும்போது 1384 ரூபாய் நமக்கு ப்ராஃபிட்ல புக் ஆயிருக்கு. ரீசெண்டா கொஞ்ச நாளாவே பாத்தீங்கன்னாக்கா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா ஹை வால்டைலா இருக்கு, அதாவது மூவ்மெண்ட் அதிகமா இருக்கு. இந்த மாதிரியான மார்க்கெட்ல பாத்தீங்கன்னாக்கா நம்ம சேஃபா ட்ரேட் பண்ணணும். என்டர் பிரைஸும் சரி, எக்ஸிட் பிரைஸும் சரி, தெளிவா நம்ம முடிவு எடுத்துட்டு அதுக்கப்புறமா என்டர் ஆகணும். நம்ம என்டர் ஆயிட்டு ரன்னிங்ல எக்ஸிட் ஆகலாம், அது மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்ணாதீங்க. தெளிவான முடிவு எடுத்து பிசினஸ் பண்ணுங்க, சேஃபா இருங்க. என்னோட வீடியோஸை ரெகுலரா வாட்ச் பண்ணுங்க. என்னோட ட்ரேடிங் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். என்னோட ட்ரேடிங் மட்டும் இல்ல, என்னோட ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது போல பல ஸ்ட்ராட்டஜி இனிமே என்னோட வீடியோல பார்க்கலாம். ஓகே, பை.